கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பவாய். இன்றைய பாசுரம் மூலம் ஆண்டாள் தன் தோழியை எழுப்பி விடிந்தது என கூறுவதற்காக எதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து குறிப்பிடுகிறாள் என பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை பார்த்து கிழக்கில் ஆகாசமானது வெளித்துவிட்டதே, இது கூட தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்கிறாள் அவள். எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான். காலையில் பால் கறவதற்காக சிறிது நேரம் எருமைகள் அவிழ்த்துவிடப்படுகிறது. அது கூடவா தெரியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என கேட்கிறாள். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். மற்றுள்ள பெண் பிள்ளைகளும் பாவை களத்திற்கு போகின்றவரையும் போகாமல் தடுத்து உன்னை எழுப்புவதற்காக வந்திருக்கிறார்களே, உற்சாகமுடைய பெண்ணே எழுந்திரு. பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்றுண்ணாம் சேவித்தால் ஆவாவேன்றாய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கேசி என்கிற குதிரையின் வாயை பிளந்தவனும் மல்லர்களை அழியச் செய்தவனுமாகிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய எம்பெருமானை பாடி பறை முதலிய வாத்தியங்களை எடுத்துக்கொண்டு நாம் அவன் இருக்கும் இடம் சென்று வணங்கினால் நம் குறைகளையெல்லாம் அவன் ஆராய்ந்து பார்த்து இறங்கி வந்து அருள் செய்வான். எழுந்திரு தோழியே என்று கூறி இந்த பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.